நற்றவமேற்றி நார்கதி கடந்து இருவினை அகற்றி உருவிழா உருக்கொண்ட மெய்ப்பொருள் காட்டும் என்குண தோந்தனை பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவனே. நற்றமிழ் மணக்க முத்தமிழ் வளர்த்த தண்டமிழ் திருநாட்டின் என் தமிழ் மக்களுக்கும் திரைகடலோடியும் திரவியம் தேடிட அயலகம் வந்த அருந்தமிழ் மக்களுக்கும் தீந்தமிழ் சுவைத்திட வண்டமிழ் இனத்தின் செந்தமிழ் பாவலர் பாலகன் வந்தை தமிழ் மகன் லண்டன் மாநகரின் தென்கிழக்கு சீமையில் வசிக்கின்ற இந்த கவிராசன் மகராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு பெண்ணவள் என்பவள். மகளிரின் சிறப்பு தின கவியரங்கமான இன்று என்னதான் நடக்கிறது என்று ஓரிட்டு பார்த்துவிட வந்தோர்க்கு முதல் வணக்கம். கவிஞர்கள் நாள்தோறும் சுடச்சொட ஈரெட்டோடு ஒன்று கூட, ஈரெட்டு 16, ஈரெட்டோடு ஒன்று கூட, ஒன்று கூட இன்று கூட திக்கெட்டும் தித்திக்கும் கவிபாட பாகொட்டும் பாரெங்கும் பரவட்டும் புகழெங்கும் ஆகட்டும் ஆகட்டும் கலைகட்டும் இவர் தமிழால் செழிக்கட்டும் தமிழ் மொழியும் விழிக்கட்டும் தர்ம நெறி வலுக்கட்டும் அகிம்சை நெறி. இன்றைய மகளிர் தின சிறப்பு என்னவென்றால், நம்ம ஆதிபகவன் இலக்கண குழு இருக்கு இல்லையா, அதுல 80% பேர் பெண்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தானா அப்படின்னா கிடையாதுங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமணர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை மிக முக்கியமா எடுத்திருக்காங்க. இப்ப ஆதிநாதரே பாத்தீங்கன்னா அவரு கல்வியை சொல்லி கொடுத்தது யாருக்கு தெரியும் இல்லையா? அதாவது எண் கல்வி எழுத்து கல்வி ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்தது பிராமி சுந்தரின்னு தன்னுடைய 2 மகள்களை உட்கார வச்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு வலதுல இருந்து இடது பக்கம் எழுதுறது, மற்றவங்களுக்கு இடதுல இருந்து வலது பக்கம் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, எழுத்தை நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு எழுதுவோம். ஆனா எண் கணிதத்தை என்ன பண்ணுவோம், ஒரு இதுக்கெல்லாம் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொண்டு போவோம், அடிஷன்லாம் கொண்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி பெண்ணுக்கு பாருங்க, அதாவது பரத சக்கரவர்த்தி பாகுபலின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வலிமையான திறமையான பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் கல்வின்னு வந்துட்டா மகள்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளோ ஏங்க, நம்மளுடைய அந்த காரிகை நூல்கள்லாம் கேள்விப்படுவீங்க இல்லையா? அந்த யாப்பருங்களுக்கு காரிகை இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த காலத்துல அதுக்குன்னு இலக்கணம் வகுத்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான இலக்கண நூல்கள் எல்லாமே பாருங்க, கதை சொல்ற நூல் இல்ல பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இலக்கணம். அதாவது கதையை கூட கொஞ்சம் கடினமானது இந்த காப்பியங்கள், அதை கூட கடினமானது இலக்கணம். அந்த இலக்கணத்தை நம்ம முன்னோர்கள் சங்க காலத்துல இருந்து பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறதா தான் அதுக்குன்னு சொல்லிட்டு இலக்கணம் வகுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்கள் சிறந்து இருந்தாங்க. அப்படியே அந்த அளவுக்கு சமணம் சமமா கொடுத்திருந்த உலகம் இருந்தது பாருங்க. அதெல்லாம் ஒரு பொற்காலம். அந்த காலத்திற்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பக்தி மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படியே படிப்படியா மாறுச்சு. ஆண்களுடைய ஒரு ஆதிக்கமா போச்சு. பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற அளவுக்கு பெண்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவங்கள படிக்க வைக்கிறதே இதுவா இருந்தது. ஆனா இப்படியெல்லாம் இருந்த காலத்துல படிப்படியா பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் எங்க பார்த்தாலும் பெண்கள் படிக்க ஆரம்பிச்சு எந்த லெவல்ல இப்ப இன்னைக்கு நிக்கிறாங்கன்னா, உண்மைய சொல்லணுங்க, ஆண்களோட பெண்கள் சிறந்து விளங்குறாங்க. அதாவது அ இந்தியால மட்டுமே இல்ல. இங்க அயல் நாடுகள்ல இங்க தமிழர்கள் இருக்காங்க. நான் இருக்கிற பகுதி வந்து இந்த தென்கிழக்கு சீமையிலேன்னு என்னுடைய இதுல சொல்லுவேன் இல்லையா? சும்மா சொல்றதில்ல. நிஜமாவே லண்டன்ல, சவுத் ஈஸ்ட் லண்டன்ல தான் இருக்கிறேன். இங்க இருக்கிற தமிழர் குடும்பங்கள்ல எனக்கு தெரிஞ்சு, அனைத்து குடும்பங்கள்லயும் யார் யார் வீட்ல கணவன், மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்களோ, அந்த வீடுகள் எல்லாத்துலயும் கணவனுக்கு நிகரா பெண்கள் சம்பாரிக்கவே இல்லங்க. கணவனுக்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் கம்மியா சொல்றதா அர்த்தம். கணவனோட பன்மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க பெண்கள். 2 பேர் வேலைக்கு போற வீடுகள்ல. உண்மை அது. நிதர்சனமான உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா, இது தமிழர்கள் கூட்டத்திலே, இது ஏதோ வெள்ளைக்கார இதுன்னு சொல்லல. எல்லா குடும்பங்கள்லயுமே. அது என்ன காரணம் அப்டின்னா, கடினமா ஒரு இடத்துக்கு போறாங்களா, அந்த மாரி நல்லா உழைக்கிறாங்க. அந்த மேனேஜ்மென்ட்டுக்கு 4 பேர் அதட்டி வேலைய இந்த டைம்ல இப்டி முடிச்சாகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்ல அதட்டி அதட்டி பழகிட்டாங்க. அவங்க வேலைக்கு ஆஃபீஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு அவங்க சாதாரண வேலை அவங்களுக்கு குடுக்க முடியுமா? அதே மேனேஜ்மென்ட் பொசிஷன் தான் அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் எல்லா இடத்துலயும் நம்ம இலக்கண வகுப்புன்றது இலக்கண வகுப்பு மட்டுமே இல்ல. ஏன் இப்போ நம்ப தத்துவச் செம்மல் ஜம்புகுமார் சாஸ்திரியார் எடுக்குறாரு தத்துவ வகுப்பு. அதுலயும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், தப்பா இருந்தா வந்து யாராவது கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க. 60% மேல பெண்கள் தான் இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 80க்கு மேல கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு பெண்கள் சரி, இதுல தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, பூஜை, விதானம் அந்த மாரி அந்த அந்த பகுதி போது பாருங்க. அதுலயும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது வேலையிலயும் பெண்கள் தான் சிறந்து விளங்குறாங்க. உலகத்தின் அனைத்து பகுதியிலயும் பெண்களுடைய சிறப்பு வந்து அதாவது அவங்களுக்கு சரிசமமான கல்வி தரும் பட்சத்தில் அவங்களுடைய முன்னேற்றத்த பார்த்தா அசந்து போறோம். அதுல இந்த பெண்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த காலத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது
ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த கணவன் டிவி பார்த்துட்டு இருக்காருன்னா, அவரு களைச்சிட்டு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நடுப்புற அந்த கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமேன்னு, அந்த சேருக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா, அது அவங்க என்ன சைஸ்ல இருந்தாலும், அந்த பின்னாடியே போவாங்க. ஏன்னா, பாவம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு உலகம் அந்த காலத்துல இருந்த உலகம் நான் அந்த காலத்துல ஆண்கள குறை சொல்லல. காலம் அப்படி இருந்திருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹேப்பன்ஸ்ன்ற மாரி. ஆனா இப்போ, எல்லாருமே ஒரு சரிசமமா ஒரு நடத்தக்கூடிய ஒரு அதாவது பெண்களை சரிசமமா ஆண்கள் நடத்துறாங்கன்ற சொல்றதே ஒரு தப்பான வார்த்தை. அது யாரு? இவரு யாரு அவங்கள சரிசமமா நடத்துறதுக்கு? அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சரிசமமா அவங்க வாழுறாங்கன்றது தான் நம்ம அந்த 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 புரிதலும், சிந்தனையும் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பெண்கள பத்தி சொல்லணும்னா, எவ்ளோ சொல்லிட்டே போகலாம். அதுல சில விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த இந்தியால பார்த்தீங்கன்னா, பையனுக்கு சொத்துல உரிமை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஒரு காலத்துல சொத்துல உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில பல காரணங்கள் இருந்தது. இந்த வரதட்சணை ஒரு கொடுமை இருந்தது இல்லையா? அது என்னன்னா பொண்ணுக்கு வரதட்சணை சீர்சனம்லாம் சேர்த்து அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் பின்ன அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் தானே குடுத்து அனுப்புறோம். அதனால இருக்கிற சொத்து பையனுக்குன்ற மாரி ஒரு ஒரு புரிதல் இருந்தது. அதெல்லாம் வரதட்சணையே தப்பு. அந்த ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரியாயிடுமா? அப்படின்னு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துல பெண்களுக்கு உரிமை இல்லாம நம்ப அ அ ஆசிய நாடுகள்ல கஷ்டப்பட்டத ஒரு பெண்மணி வந்து பார்த்தாங்க. அந்த கதையும் நமக்கு தெரியணும். அவங்க யாருன்னா, முதல்ல யார் அந்த என்ன என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன். வெளிநாட்ல அவங்க இருந்தாங்க. அயர்லாந்துல அற்புதமா ஒரு அதாவது என்னன்னா, இசையில நல்ல திறமைசாலி. மியூசிக் டீச்சரா ஒரு அ அயர்லாந்துல ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துல நல்ல பொசிஷன்ல மியூசிக் டீச்சரா இருந்தாங்க. கவிதையில ஈடுபாடு. அதுல வந்து ஜேம்ஸ் கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து அற்புதமான ஒரு ஐரிஷ் கவிஞர். அவர் மேல இவங்க காதல் கொண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. கலந்துட்டு என்ன பண்றாங்க, அங்கருந்து இந்தியாவுக்கு வராங்க. வெள்ளைக்காரங்க என்ன சொல்றாங்க, "இங்கலாம் வாங்க. இங்க வந்து இந்தியால வந்து எங்களுக்கெல்லாம்" ஏன்னா சில நாடுகள் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பகுதி கம்மி. ஓகே. இவங்களெல்லாம் வந்து அங்கருந்து ஷிப்ல கூட்டு வந்து ஓகே. அங்க எங்களெல்லாம் அங்க வேலை வாங்குறதுக்கு யாரு? நம்ம மக்களெல்லாம். எல்லாரையும் அவங்களெல்லாம் வந்து அடிமைகளா ட்ரீட் பண்ணி அவங்களெல்லாம் வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம். அது நமக்கு ஒரு சின்ன எஜமான். அவங்களும் ஒரு அடிமை தான் வெள்ளைக்காரங்களுக்கு. அப்படி இருந்தது. அப்படி வந்தாங்க. வந்தவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு, "என்னடா இது! நம்ம மக்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு" அந்த பெண் என்ன நெனச்சாங்க தெரியல. வெள்ளைக்காரன எதிர்த்து நம்ப கூட சேர்ந்து போராடுனாங்க. வெள்ளைக்காரங்கள எதிர்த்து நம்ம கூட சேர்ந்து போராடினவங்க, அந்த அன்னி பெசன்ட் அம்மையாரோட இவங்களும் சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு பெண்களுக்கு சம உரிமை இந்தியால அதாவது வெள்ளைக்காரன எதிர்த்து போராடுறது ஒரு பகுதி. அதே சமயம் உள்ளூர்ல பெண்களுக்கு ஏன் சம உரிமை இல்லாம இருக்கு? அப்படின்னு நம்ம கூட சேர்ந்துட்டு ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு அந்த சட்ட இதெல்லாம் தெரியும். அவங்க கூட சேர்ந்துகிட்டு அந்த இதுல போராடி சம உரிமைய வாங்கி குடுக்கறதுக்கு முக்கியமா பாடுபட்டவங்க அன்னி பெசன்ட் அம்மையாரும், மார்கரெட் கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கரெட் கசின்ஸ்ன்றது அயர்லாந்துலேருந்து வந்தாங்களே, அது ஏன் ரொம்ப முக்கியமா சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க அங்கருந்து வந்து இந்த அளவுக்கு பண்ணாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல. அத பண்ணிட்டு அந்த தாகூர போய் பார்க்குறாங்க. தாகூர்ன்னு ஒரு கவிஞர். அவர் வந்து நம்ம முட்டுத்துரை ஐயா மாரி பாடல்கள்லாம் எழுதிட்டு, "பாருங்க இப்படிலாம் எழுதிட்டு இருக்கேன்" அப்படின்னு எடுத்து காமிச்சாரு. இந்த சுதந்திர போராட்டத்துக்கும் நான் எழுதியிருக்கேன். இந்த மாரி இந்த விஷயத்துக்கும் இப்படி எழுதியிருக்கேன். நாட்ட பத்தின ஒரு ஒரு கவிதை எடுத்து குடுத்தாரு. பார்த்துட்டு, "இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு." "இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா மெட்டுலாம் போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கரெட் கசின்ஸ்ன்றவங்க நம்ம தேசிய கீதத்துக்கு மெட்டு போட்டு, இசையமைச்சு மெட்டு போட்டு குடுத்தது யாருன்னா, மார்கரெட் கசின்ஸ்ன்னு அயர்லாந்துலேருந்து வந்து நமக்காக போராடினவங்க. அந்த பாட்ட தான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனும் நெஞ்ச நிமிர்த்திட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? அதுக்கு அந்த மெட்டு போட்டு அந்த ஜனகணமனன்னு ஏன்னா அந்த ஜனகணமனல சொற்கள் சிறப்பா அப்படின்னா, சத்தியமா சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நமக்கு பொருளே புரியாது. ஏன்னா வேற மொழி, வங்காள மொழியில எழுதப்பட்டது. அப்ப அந்த உணர்ச்சி நமக்கு குடுக்குது இல்லையா? உலகத்திலேயே இருக்கிற அத்தனை தேசிய கீதத்திலேயே மிகச்சிறந்த தேசிய கீதம்ன்றது இந்திய தேசிய கீதம். உணர்ச்சி பூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மெட்டு முக்கியமான ஒரு பிரதானம். அத நமக்கு போட்டு குடுத்தது அவங்க தான். நமக்காக போராடி வெள்ளைக்காரன் எந்த இதுவும் பண்ணல. ரொம்ப ஏழ்மையா கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயி, அதுலருந்து வந்து கடைசியா பக்கவாதத்துல உடம்பு முடியாம நம்ப தமிழ்நாட்டுல அவங்க இறந்தாங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா நமக்கு எல்லாரும் நம்ம இந்தியால நம்ம கஷ்டப்பட்டோமா, நம்ம கஷ்டப்பட்டோமா, நம்ம கஷ்டப்பட்டோமான்னு நாமன்னு நம்மள பத்தியே நம்மலாம் கஷ்டப்படலையான்னு நம்ம நெனைக்கிறோம். நமக்காக நம்ம கஷ்டப்படுறது என்னங்க பெரிய விஷயம்? யோசிச்சு பாருங்க. நமக்காக வேறு நாட்டில இருந்து நிம்மதியா சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். அங்க இருந்துகிட்டு மார்கரெட் கசின்ஸ் இங்க வந்து நம்ம தேசிய கீதத்துக்கு மெட்டு போட்டு குடுத்தவங்க அவங்க தான். பெண் உரிமைக்காக போராடுனாங்க. அந்த அளவுக்கு இப்ப அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்களெல்லாம் பார்த்தா, அதாவது நமக்காக அடுத்தவங்க போராடுனாங்க பாருங்க. அதுதான் பெருமை. ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துருவோம். நாம. அந்த நாமன்றது
அது பெரிய போதையா இருக்குல்ல. அது நம்ப இலக்கண குழு கூட எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் மாணவர்களுக்கு. நீங்க ஒரு சிறந்த ஒரு ரசிகரா இருக்கணும்னா, மத்த கவிஞர்களுடைய படைப்புகள மனம் விட்டு பாராட்டுங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் போட நேரம் இல்லன்னா, அட்லீஸ்ட் ஒரு லைக், தம்ஸ் அப், நைஸ் இந்த மாரி எதனா ஒண்ணு போடுங்க. இதுக்கு இதுக்கு நேரம் இருக்கலாம். ஒரு 2 செகண்ட் அதுக்கு ஒதுக்க முடியுமா? அதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? இதையாவது பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சிறந்த ரசிகரா இருந்தா தான் சிறந்த கவிஞரா இருக்க முடியும். சிறந்த கவிஞரா இருந்தா தான் யாப்பு இலக்கணத்தை முறைப்படி கற்றுக்கிட்டு சிறந்த புலவரா இருக்க முடியும்னு நான் பல தடவ சொல்லுவேன். ஆனா நமக்குள்ளார அந்த நாம்ன்றது அது பயங்கரமா இருக்கு. அத படிப்படியா வெளில கொண்டு வரணும். அதுலருந்து மக்கள வந்து ஒரு பொதுப்படை சிந்தனை கொண்டு வரணுன்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு. நானே பார்த்துருக்கேங்க. நானே நான்ற வார்த்தை வருது பாருங்க. பார்த்துருக்கேன். என்னன்னா எல்லாருக்கும் நூல்கள வந்து எல்லாரும் சிறப்பா எழுதுங்க. எல்லாரும் படைப்பாளிகள். ஒரு 25 முதல் 30 புலவர்கள உருவாக்கியிருக்கோம்னு மார்த்தட்டிப்போம். ஒரு 15 ப ப 11, 12 படைப்பாளிகள் நூல்கள எல்லாம் எழுதியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரெகுலரா ஃபோன் பண்ணி, "உங்க நூல்கள்லாம் எடுத்துட்டீங்களா? முடிச்சுட்டீங்களா சிறப்பான்னு?" சொல்ட்டு, "அட இது சிறப்பா இருக்கே! இது அழகா இருக்கே! ஏன் இன்னொரு நூல் எழுதக்கூடாதுன்னு?" எல்லாரும் ஆர்வம் பண்ணி 47 நூல்கள போட்டுட்டு அந்த பத்திரிகைல நல்லா கவனிங்க. அந்த பத்திரிகையில என் பேரு முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு மொத தடவ என் பேர் தான் முதல்ல போட்டிருந்தேன். முதல் தடவ பத்திரிகை வெளியிடும்போதே. ஓராண்டுல அந்த முதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு அனுபவம். நான் பண்ணேன். என்னுடைய மாணவர்கள் இவ்வளோ பேர் நம்மள நம்பி கத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள முன்னிலைப்படுத்தணும். அப்படின்னு 47 நூல்கள் மற்றும் கவிராசனின் நூல்கள் சில அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த 3 நூல்கள் சிலன்னு போட்டு வச்சிருந்தேன். போட கேட்டிருந்தாங்க. பத்திரிகை தயார் பண்ணது அ சனத்துன்னு சொல்லிட்டு. வந்தவாசில தான். "என்ன உங்க பேர போடலையாண்ணா உங்களுடைய நூல்கள்ன்னு?" "இல்லப்பா நான் வந்து அத வந்து என்னுடைய நூல்கள முதல்ல போட்டு இருட்டடிப்பு பண்ணக்கூடாது. அது பின்னாடி இருந்துட்டு போட்டும். 47 புலவர்கள் இவங்களுடைய அந்த படைப்புகள் முன்னெடுக்கணும் மற்றும் சிலன்னு." ஆனா அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, சகோ, தோழன், தோழி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு இப்படி இந்த அத்தனை உறவுகள் இருக்காங்கல்ல இந்த 25, 30ல ஒருவரும் மகராசன் உங்களுடைய அந்த 3 நூல்கள் என்ன? அந்த நூல்கள் என்ன? முடிச்சுட்டீங்களா? அது என்ன பேரு? அது ஆர்வமா இருக்கிறேன்னு ஒருத்தர் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஏன்னா, நம்ம நூல முடிச்சுட்டோம். நம்ம அதுக்கு இது வாங்குறோம். அதுக்கு ஒரு அணிந்துரை வாங்குறோம். ஓகே. ஆசிரியர்கிட்ட ஒரு அணிந்துரை. ஓகே. இன்னொருத்தர் கோச்சுப்பாரு. ஓகே. அவர்கிட்ட ஒரு அணிந்துரை. அப்ப அவரு கோச்சுப்பாரு. அவர்கிட்ட ஒரு அணிந்துரை. ஓகே. எல்லார்கிட்டயும் நம்ம நூல வெளியிடுறோம். நம்ம நூல வெளியிடுறோம். நாமன்ற சிந்தனை நம்ம மனசுலயே இருக்கு. அப்படியே இருக்கு. நம்ம நூல நான் முதல்ல யோசிச்சேன். நம்ம முதல் தடவ நூல் வெளியிட்டோம். பெருசா மக்கள் படிக்கல பரவால்ல. இப்போ இவ்வளவு புலவர்கள் இருக்காங்க. அந்த நூல்கள நம்ம வந்தவாசியில இப்போ நூல்கள் வெளியிடும்போது 1 மாதம் ஆச்சு. அந்த எந்த நூலும் ஒருத்தரும் படிச்சுட்டு நான் இந்த நூல் படிச்சேன். இந்த பாடல் 11 நற்கணக்கு. இது ஒரு உலக சாதனை நூல். அதுபோன்ற ஒரு நூல் 3000 ஆண்டு காலத்துல ஒரு புலவர்களும் எழுதினதில்ல. ஆனா ஒருவரும் இந்த நூல் இப்படி இருக்கு. இந்த நூல நான் ஆர்வமா இப்ப படிக்கணும். இந்த 3 நூல்கள் என்ன அப்படின்னு கேட்கல. அதனால வாழ்த்துறையில வந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பேன். யாரும் தயவுசெய்து என்ன பாராட்டுறாதீங்க. தயவுசெய்து ஏன்னா அது என்னன்னா அது ஒரு வருத்தத்த குடுக்கறத விட ஒரு முள் படுக்கை மாரி நான் ஃபீல் பண்றேன். அந்த புகழ்ன்றது. அது வேணாம் அப்படின்னு தான் ஆசைப்படுறது. அதனால இந்த நாமன்ற சிந்தனைய விட்டுட்டு விலகி, பொதுப்படையில எப்படி அந்த மார்கரெட் கசன்ஸ், அன்னி பெசன்ட் அவங்கலாம் நமக்காக உழைச்சாங்க. நமக்காக போராடணும் சுதந்திரத்துக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா நமக்காக வேற நாட்டுல இருந்து வந்து நமக்காக போராடி வாழ்க்கைய விட்டு உயிர நம்ம நம்ம தமிழ் மண்ணுல இறந்திருக்காங்க. மார்கரெட் கசன்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ அந்த பெண்களுடைய பெருமை பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெண்களுடைய ஒவ்வொரு சின்ன வீடுகள் எல்லா வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு பொறந்துட்டா, வீட்டுக்கு அது வந்து கம்ப்ளீட் ஃபேமிலின்னுவாங்க. 2 பசங்க இருந்தா, ஓகே சூப்பர் அப்டின்னுவாங்க. ஆனா, இந்த பெர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண், ஒரு பெண்ணுன்னுவாங்க. முக்கியமா பெண். அந்த பெண் வந்தா தான் அந்த வீட்டுக்கே ஒரு கலகலப்பு. அத நானே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அதாவது ஒரு பெண்ண பாராட்டுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். அதுல ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் நம்ம ஏன் 3 நிமிடங்கள் குடுத்துருக்கோம் அப்டின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. பெண்கள பாராட்டுறதுக்கு பல நிமிடங்கள் தேவை. 3 நிமிடம் மணிக்கணக்குல, நாள் கணக்குல பேசிக்கிட்டே போகலாம். ஆனா 17 பேர் இருக்காங்க. 17 கவிஞர்கள் கவி பாடும்போதே 3 நிமிடங்கள் குடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு கவிஞரும் ஒரு 3 நிமிடங்கள், சில நொடிகள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா பரவால்ல. 3 நிமிடங்கள், தலா 3 நிமிடங்கள்ல உங்களுடைய கவிதைகள சிறப்பா ஏன்னா 3 நிமிடங்கள் தான் சாதாரணமா இல்ல. அவங்களுடைய சிறந்த வரிகள் இருக்கும் இல்லையா? அது ஒரு 3 நிமிடங்கள். அத வந்து ஒவ்வொருத்தரும் குடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த 17 பேர்ல பார்த்தீங்கன்னா அதாவது, அந்த பெருமை மிகு பரத பாகுபலி வரலாற்றில் நாம் மகிழ்ந்திருக்கோம். இல்லையா? இப்போ பெருமிகு பரத பாகுபலி வரலாற்றில் மகிழ்ந்தோம். திருமிகு வாசு பாகுபலி கவியாற்றில் மிதப்போம். வாருங்கள். ஒளி விளக்கு அற்புதமான ஒரு தலைப்பு. ஒளி விளக்கு என்ற தலைப்பிலே கவி பாட வருகிறார். வாருங்கள். நில்லுங்க. முக்கியமான ஒரு வேலைய மறந்துட்டே போறீங்க. என்ன வேலைன்னு தானே யோசிக்கிறீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்புறமா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க.